எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல் சாப்டரில் எக்ஸாம்பிள் 1 சொல்லித்தரேன். ஃபைண்ட் த ஏரியா என்க்ளோஸ்டு பை த சர்க்கிள் x square plus y square equal to a square. So first circle diagram வரையலாம். இது y axis, இது x axis. So a square நால இப்போ இது சென்டர் வந்து ஆரிஜின் வந்து 0,0 இருக்கும். இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். இது வந்து a,0 இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ இந்த 4 குவாட்ரண்ட் இருக்குது. நம்ம ஒரு குவாட்ரண்ட்டுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா 4 குவாட்ரண்ட்டுக்கும் சேர்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். பட் இதில் வந்து ஒரு குவாட்ரண்ட் கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 4 பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த போர்ஷன் தான் நம்ம ஏரியா கால்குலேட் பண்ண போகிறோம் ஒரு குவாட்ரண்ட்க்கு. ஸோ இப்போ இதுதான் ஃபார்முலா ஏரியாவுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷனும் நமக்கு தெரியும். ஏரியா ஈக்குவல் டு இன்டகரல். இப்போ பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ் பண்ணுறதுனால இது 0 டு இப்போ ஆரிஜின் வந்து 0ல் இருக்குது. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஏன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஏன்னா ரேடியஸ் வந்து ஏன்றதுனால 0 டு ஏ ஒய் டிஎக்ஸ். ஸோ இது வந்து பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஒய் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ 4 குவாட்ரண்ட்டுக்கும் வேணுங்கிறதுனால இன்டூ 4 போட்டுக்கலாம். ஸோ 4 இன்டூ 0 to a. இப்போ எப்படி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் நம்ம எல்லாமே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் மாற்றணும். இந்த எக்ஸ் ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒய் ஈக்குவல் டு ரூட் ஸ்கொயர் ரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணப்போ ஒய் ஸ்கொயர் ரூட் ஒய் ஸ்கொயர் வந்து ஒய்னு ஆகிடும். ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 0 to ஒய்க்கு பதில் எது சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இன்டகிரேஷன் வந்து இன்டகிரல் ரூட் ஏ ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்க்கு வந்து இதுதான் ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன். இன்டகிரல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a square by 2 sin inverse x by a. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ இந்த சம்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபோர் இன்ட்டு இன்டகிரல் 0 to a. இதுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. எக்ஸ் பை இன்டகிரேஷன் ஃபார்முலா. எக்ஸ் பை எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் பை 2 இந்த ஃபார்முலாவை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. ஸோ 0 to ஏ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போது இந்த ஃபார்முலா திருப்பி நான் எழுதுறேங்க. ஃபோர் இன்ட்டு எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. 0 to ஏ. ஸோ 4 இன்ட்டு இப்போ அப்பர் லிமிட் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ பை 2 ரூட் ஆஃப் இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த டேமே 0 ஆகிடும். ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஏ பை ஏ. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸில் இருக்கிற இடத்துல எல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 by 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் 0 by ஏ. ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும். இது வந்து ஏ பை ஏ கேன்சல் ஆனால் 1 ஆகிடும். சைன் இன்வர்ஸ் 1 சைன் 90 டிகிரியோட வேல்யூ 1ன்றனால சைன் 90 டிகிரி இதை பை பை 2ன்னு எழுதலாம். இப்போ ஏ 4 இன்ட்டு a square by 2 pi by 2
அதே மாதிரி இங்கே வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 0 ஸ்கொயர், இங்கே 0 பை எனிதிங் 0, இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். இங்கே 0 பை எனிதிங் 0, சைன் இன்வர்ஸ் 0வும் 0 ஆகிடும், இந்த டேர்மும் 0 ஆகிடும். a square by 2. ஸோ இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் 1ன்னு இருக்குது. சைன் இன்வர்ஸ் 1னா சைன் 90 டிகிரியோட வேல்யூ 1. ஸோ இங்கே வந்து 4 a ஸ்கொயர் பை பை 2 2s are 4. 4 4 கேன்சல் ஆகிடும். ஸோ பை a ஸ்கொயர். ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு இதான் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். இப்போ இதில் நம்ம ரேடியஸ் ஏன்னு எடுத்தனால பை a ஸ்கொயர் வரும். இதுதான் ஆன்சர். Next is second sum. Find the area enclosed by the ellipse x square by a square plus y square by b square equal to 1. ஸோ இப்போ எலிப்ஸுக்கு வந்து இப்போ நான் டயக்ராம் வரைகிறேன். ஆரிஜின் 0,0, இது வந்து a,0ன்ற பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 4 இதுலேயும் பண்ணலாம். இப்போ தான் இந்த போர்ஷன் தான் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஏரியாவுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. இன்டகிரல் 0 to a y dx. நம்ம பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ் பண்ணுறதுனால அது y dx யூஸ் பண்ணிக்கணும். y வந்து இப்போ எலிப்ஸோட ஈக்குவேஷன் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் அதை y எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. y தான் வேணும். இந்த எக்ஸ் இதை வந்து இந்த டைம் இங்கே கொண்டு போயிடலாம். y ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை a ஸ்கொயர். ஸோ இங்கே எல்சிஎம் எடுக்கிறப்போ a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் வரும். ஸோ இங்கே பி ஸ்கொயர் இங்கே நியூமரேட்டருக்கு போயிடும். இப்போ இது வந்து இந்த இடத்துல ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இருக்குது. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும் எல்லாமே. இப்போ ஒய் ஈக்குவல் டு இது பி பை ஏன்னு ஆகிடும். இங்கே வந்து ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சர்க்கிள் ஈக்குவேஷனுக்கு யூஸ் பண்ண மாதிரி அதே ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன ஆகும்னா ஒய் இருக்கிற இடத்துல இன்டகிரல் 0 to a p by a ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா இன்டகிரேஷனில் வந்து இன்டகிரல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்குள்ள ஃபார்முலா எழுதுகிறேன். x by 2 root of a square minus x square plus a square by 2 sin inverse x by a. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா இப்போ 4 குவாட்ரண்ட்ருக்கும் நம்ம கண்டுபிடிக்கனால 4 இன்ட்டு இன்டகிரல் 0 to a இப்போ எக்ஸ் பை ஒய் பி இங்கே என்ன இருக்குது பி பை ஏன்னு இருக்கிறதுனால இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட ஃபார்முலா தான் இது. அதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். 4b by a x by 2 root of a square minus x square plus a square by 2 sin inverse x by a.
ஸோ 4b by a அப்பர் லிமிட் எக்ஸ் இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் a by 2 ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிற இடத்துல a சப்ஸ்டியூட் பண்ணோம் ப்ளஸ் a ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் a by a அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணணும் இங்கே 0 by 2 root of a square minus 0 square plus a square by 2 sin inverse 0 by a. So 4b by a இங்கே a square minus a square 0ன்றனால இந்த term whole termமே 0 ஆகிடும் இங்கே a again cancel ஆனால் 1 sin inverse 1 வந்து sin 90 டிகிரியோட வேல்யூ 1 அதனால் இங்கே வந்து a square by 2 pi by 2 ஆகிடும் இங்கே 0ன்றனால இந்த term 0 ஆகிடும் இங்கே 0 by anything 0 sin inverse 0 வந்து 0 அதனால இந்த டேர்மும் 0 ஆகிடும் ஸோ இது மட்டும்தான் இருக்கும் ஃபைனலாக வந்து 2 2s are 4 கேன்சல் ஆகிடும் ஒரு ஏ கேன்சல் ஆகிடும் இப்போ ஃபைனலாக ஆன்சர் வந்து பை ஏபி ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ